மாவட்டத்திலேயே மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய அன்பும் பாசமும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கு. எனக்குன்னு சொல்ல மாட்டேன், அவருக்கு இருக்கு. அவருக்காக தான் நீங்க ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எனக்காகவோ ரமேஷுக்காகவோ கதிரவனுக்காகவோ இங்க ஓட்டு கிடையாது. முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்காக தான் ஓட்டு. இப்படி நீங்க அளவுக்கு அதிகமா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில அன்பை திருச்சி மாவட்டத்திலேயே அதிகமா செலுத்தினதுனால ஸ்ரீரங்கத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட எனக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக மாற்றி ஒரு அன்பை தலைவர் கேள்விப்பட்டார். வேற ஒண்ணும் கிடையாது. என்னதான் அமைச்சரா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் நாங்க எல்லாரும் மக்கள் சேவகர்கள். எங்களை தலைவர் அப்படிதான் இருக்க சொல்லியிருக்காரு. உங்களோட தான் இருக்க சொல்லியிருக்காரு. உங்க வீட்டு பிள்ளையா தான் இருக்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. அதை தாண்டி எங்களுக்கு எல்லாம் பெரிய கொம்பு எதுவும் முளைச்சில்ல. நாங்களும் சாதாரண மனுஷங்க தான். சாதாரண உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுதான் எங்கள் முதலமைச்சருடைய எண்ணம், நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம், உங்களுடைய பேரன்பை பெற்ற முதலமைச்சருடைய எண்ணம். செய்வோம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய கோரிக்கைகள், குறைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து அதை ஒரு கடிதத்துல விண்ணப்பமா மனுவா எழுதி அதை எம்எல்ஏ அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடுங்க. நிச்சயமாக அதை வாங்கி பார்த்து அதன் மீது அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கிறதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம். எந்த வகையிலும் இதற்கு முன்பு இருந்த எம்எல்ஏக்கள் போல, இதற்கு முன்பு இருந்த அமைச்சர்கள் போல உங்களை சந்திக்காம, உங்களை பார்க்காம, உங்க குறைகளை கேட்காம நாங்க ஓடி ஒழிய மாட்டோம். நாங்களே தேடி தேடி உங்க வீட்டுக்கு வந்து கேட்போம். நிச்சயமாக அதை செய்து முடிப்போம். நிறைய மனுக்கள் வந்துகிட்டு இருக்குது. அதன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க. ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்களும் முதல் முறை எம்எல்ஏ ஆனவங்க தான். இதற்கு முன்னாடி எம்எல்ஏ எல்லாம் இருந்தது கிடையாது. எங்க குடும்பத்திலேயே அரசியல்லாம் யாருக்கும் என்னன்னு தெரியாது. முதல்ல அரசியலுக்கு வந்தோம், முதல்ல எம்எல்ஏ ஆகும் நாங்களாம். அப்ப இதையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான டைமை கொஞ்சம் கொடுங்க. இன்னொன்னும் கத்துக்கிட்டு இருக்கோம், எப்படி மக்களை ஏமாத்தாம ஊழல் செய்யாம மக்களுக்கு வேலை செய்யறதுன்றதையும் கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால அதற்கான கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. நீங்க மனு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு விரைவா அதன் மேல கொஞ்சம் கொஞ்சமா நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்து இந்த 5 வருஷத்துல நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போட்டதை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு தொகுதியை முன்னேற்றி காட்டணும்.